ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். சொல்லுங்க. சுமாரதான் ஓட்டுவாரு. ஆனா வாங்கின ஸ்பாட்லயே ஒரு 800 ரூபாய் சம்பாதிச்சே சம்பாதிச்சிட்டாங்க. 1200 அதிசயமா அதிசயம் நான் அதிசயப்பட்டு உக்காட்டேன். இவரு 1200 ரூபாய் போயிட்டாங்க. அதிசயம் அற்புதங்கள் நடக்குதையா, அதிசயங்கள் நடக்குதையா. நானே ஆச்சரியப்பட்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படின்னு சாட்சி ஆட்டோவை எடுத்து உங்ககிட்ட தான் காட்டாரு, எங்க கிட்ட காட்டு வைங்க. போகட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, அன்பு சகோதரர்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. கரகமா ஒரு அதிசயத்தை ஒரு சாட்சியாக சொன்னார். வீட்டுல கரண்ட் இல்லை. எத்தனை வருஷம் ஆகியா? 1 வருஷமா 2 வருஷமா? 40 வருஷம். இதுல யாரும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று அப்பா ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரியா. எத்தனை வருஷமா? 40 வருஷமா நொந்து நூலாகி வெறும் வேக்காடாகி இருப்பாங்க. அவன் ஆனா அப்பா அதிசயத்தை செய்தாரியா. அதிசயம் விளங்கினது. எத்தனை வருஷம் காத்திருந்தீங்க? 40 வருஷமா காத்திருந்தாங்க. நீங்க எத்தனை வருஷமா எதுக்கு காத்திருக்கீங்க தெரியல. அதிசயம் விளங்க போகுது. ஆனா 38 வருஷமா ஒரு வியாதிகாரன் இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு போனான். எவ்வளவு பெரிய அதிசயம்! 40 30 சொன்னா நிறைய கையிலே இருக்குது. நீங்க மினி மினி போல 2 வருஷம் 3 வருஷம் காத்திருந்திருப்பீங்க. வெகு நாளா காத்திருக்கிறது கர்த்தர் அதிசயமா விளங்க பண்ண போகிறார். நான் பாடுவேன் ஆடுவேன் துதிப்பேன் அதிசயத்தை விளங்க பண்ணுகிறவர். நல்லா கவனிங்க. ஒரு அதிசயத்தை உன் நாமம் என்ன என்று கேட்டார். யாரு கேட்குது? மனோவா கேட்கிறா. உன் நாமம் என்ன சொல்லுங்க. நாமம் அவனுக்கே தெரியாது. அந்த கோடியா ஊங்கிறாரு. ஆனா விட்டு போறாயா நாமம். வெளியே வந்தா அவங்க பார்க்க தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க அவனை பார்க்க மாட்டாங்க.
இது முகத்துக்கு ஒரு ரட்சிப்பு போல தெரியுமா? ஐயோ இந்த முகம் என் முகத்துக்கு நேரம் வந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஐயோ என்ன வரம்பா அது சொல்லக்கூடாது. அதிசயத்தை விளங்க பண்ணுகிற ஐயா அது நாமம் பாட்ட இயேசு என்ற நாமத்தை தரிக்கப்பட்டு நிற்கிறீங்க நீங்க. இந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல. இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. அந்த நாமத்தை தொழுது வருகிற நீங்கள் வாக்கியவான்கள், உனக்காக ரத்தத்தை சிந்தின நாமம், உனக்காக அதிசயத்தை செய்ய போகிற நாமம், உன் வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கையில நாமம், அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிட பலனில்லை. அவன் கேட்கிறான், உன் நாமம் என்ன? ஐயா என் நாமத்தை கேட்கிற அது அதிசயம். இது வேற கம்மியா ஹல்லேலூயா. ஐயா 1000 வந்தாலும் 10000 சிறந்தவர் என்னோட இருந்தார். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, அவருடைய நாமம் நிப்பாட்ட அவன் கேட்ட நாமம் என்ன தெரியுமா? நாமம் என்னப்பா? நான் உனக்கு பலி செலுத்துறோம். உன் நாமம் என்னப்பா? உனக்கு காணிக்க செலுத்தணும். உன் நாமம் என்னப்பா? உண்மை தொழுது கொள்ளணும். உன் நாமம் என்னப்பா? உன் நாமமே தெரியாது, தொழுது கொண்டியா? அப்பா நான் தான் அதிசயம். சொல்லுங்க, உன் வாழ்க்கையில அதிசயம் விலக போகிறது. வியாதி உன்னை விட்டு ஓடி போக போகிறது. உன் பிரச்சனை உன்னை விட்டு மாற போகிறது. அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க இந்த மாசத்துல. அதை எப்படி பார்க்க போறீங்கன்னா, உங்க வார்த்தையினால பார்க்க போறீங்க. வார்த்தை இயேசு உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாக்கெட்டு. அதனால உன் வாயின் வார்த்தையில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. உன் வாயின் வார்த்தையினாலே சாப்பிட்டு வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப கரெக்டா? அதிசயமும் அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆவியை நிரம்பினால் பேசு. ஆவியை நிரம்பி எங்க வேணா பேசு. அதிசயம் நடக்கும். நீ கூச்சப்படாத, அற்புதமா பேசு, அந்த அதிசயம் நடக்கும். நீ வெட்கப்படாம பேசு, அதிசயம் நடக்கும். அதிசயத்தை விளங்க பண்ணினார். சாவாவோடு உன்னை பார்த்து இருக்கிறாங்க பாருங்க. எப்ப சாவா, எப்ப இவன் வரா, எப்ப இந்த குடும்பம் ஆயிட்டு பார்த்து இருக்கிறான் பாரு. அவன் அதிசயமா பார்ப்பான். என்னடா நடக்குதுன்னு குடும்பம். ஒரு பாம்பு கைய கட்டிக்குதியா? யாரு சொல்லுங்க பாக்குறேன்? யார் சொல்லுங்க? கரங்களை கட்டுவேன். வெறுக்கு மாதிரி போடுறோம். வெறுக்கு மாதிரி போடும்போது ஒரு வெள்ள கவுக்கு பிடிச்சிக்கிட்டு ஒரு பாம்பு. கப்புக்கு நல்லா பாம்பு பிடிச்சிக்கிது. விரியன் பாம்பு. அவன் அசால்ட்டா ஒதுரி பார்த்தாங்க. அது ஒதுரி கீழே வைல. ஒதுரி கீழே போட்டா யாருன்னா கட்சியில் போய் சொல்லிட்டு தீயில போட்டு ஒரு தீவு அடையாளம் இருந்தாங்க. எங்க போட்டாங்க? தீயில தான் போட்டாங்க. ஏன்னா இது இந்த சைடில் போட்டா என் கையில கச்சா மாதிரி மருத்துவ கையில கட்சி மருத்துவ கச்சா செத்துருவாங்க. ஏன்னா இது கடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச என் உடம்பு விஷம் ஏறுது. ஒரு விஷமும் எனக்கு சேதப்படுத்தாது. எந்த ஒரு சூரியமோ, எந்த மாந்திரமோ, எந்த மந்திரமோ, எந்த ஒரு சேதப்படுத்தாது. அவர்களை சேதப்படுத்துவது தீயில ஒதுங்கி அதை ஒரு தீர்வு அடையாளம். ஆனா பாக்குறவங்க இவன் எப்போ சாவா,
எப்போ வீக்கம் கொண்டு சாவா, எப்போ சரியாக வைத்து சாவா என்று பார்த்து கொண்டிருந்தாங்க. பார்த்து 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 அவங்க மனம் மாறி, ஐயோ இவன் தேவ பிள்ளைடாங்க. இதுதான் அதிசயம். அவன் இதுதான் அதிசயம் நடக்க போகுது வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அவன் விழுந்து போறதை நீங்க பாப்பீங்க. அதிசயமான அற்புதமான நாமமுடையவர். இயேசு என்ற நாமம் சாதாரணமா, இயேசு என்ற நாமத்தை அசட்டா இடக்கூடாதுங்க. ஏதோ இயேசு தொழுது கொள்றேன் இல்ல, இயேசு நாமத்தை வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்துக்கு மகிமை உண்டு. அவர் தான் நான் தொழுது கொள்றேன். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுகிறேன். இயேசு என்று சாதாரண நினைச்சாதீங்க. எசப்பான்னு சொல்லி போயிடாதீங்க. அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு சாதாரண போடாதீங்க. இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்தினார். இயேசு உனக்காக மரித்தார். உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். உனக்காக உயிர்த்தெழுந்தார். உனக்காக பரிதி பேசுகிறவராய் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். அவன் நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயம் இந்த மாதத்தில் விளக்க போகிறது. ஆக உன் வாயை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் உன் வாய் வார்த்தைகளாலே கோபம் கொண்டு கையின் கிரியை அழிப்பானே. தேவன் வாய் வார்த்தைகளாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியை அழிப்பானே. கையின் கிரியை ஆசீர்வதித்த கர்த்தர் கையின் கிரியை அழிக்க மாட்டாரியா? காரணம் என்ன தெரியுமா? அதிசயமானவரை தொழுது கொள்றீங்க. யாரா கேட்டா, அப்பா யாரமா நீ தொழுது கொண்ட, எங்கம்மா போயிட்டு வர? அதிசயமானவரை ஆராதித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவரை, செய்ய போகிறவரை நான் ஆராதித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அவன் கேட்கிறான், உன் பேர் என்ன? அதாவது உன் நாமம் என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன். நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். அல்லேலூயா. அவர்களுக்கு நமக்கும் பக்கம் இருக்கு. நான் உலகத்தின் ஆவியை பெறல, நான் இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றேன். ஒருத்தர் கை பிடிச்சு சொல்லுங்க, ஒருத்தர் கை பிடிச்சு சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கைவிடலாம், நீ நம்பினவர்களை கைவிடலாம். ஆனா உன்னை அழைத்த ஆண்டவர்களை ஒருவரும் கைவிட மாட்டாரு. நீ நம்பினவர்களை ஏமாற்றலாம், நம்பினவர் ஏமாற்றலாம். மழையா நம்பிக்கின்ற யாரை நம்பிக்கின்ற சொல்லுவாங்க? அப்பா ஒரு வாய் வார்த்தையெல்லாம் இன்பமா இருந்தது, மழையா நம்பினவர்கள் வார்த்தையெல்லாம் தேன் போல இருந்தது, மழையா நம்பினவர்கள் மோசம் வாங்கிட்டாயா? பலவே போச்சே. கடல் வாங்காம இருப்பார், காடு மயிலாட, கடல் வந்து மேல ஆட, வாந்தியை விட்டு கொண்டாட கொடுத்தாலும்
மான் போல நடந்து வந்தான், குய் போல கூப்பிடான். நான் என்ன யார் தெரியலையா? ஐயோ, பாதிக்கப்பட்டதாக சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லுங்களா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த மாதத்துல ஒரு அதிசயத்தை செய்ய போறேன்.